மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கேப்டன் மில்லர் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. தனுஷை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட்ஸோட கை கோர்க்கிறது அப்படின்றத நிறையவே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இந்த மில்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தனக்கு மரியாதை கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுக்காக ஈக்குவாலிட்டியை நோக்கி ராணுவத்தில் போய் சேர்றான். அந்த ராணுவம் அப்படின்றது பிரிட்டிஷ் லெட் இந்தியன் ஆர்மி. அந்த ராணுவத்தில் இவன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது தன்னோட மக்களை அடிக்கிறதுக்கு தனக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றது. இதனால கடுப்பாகிற அவன் ஒரு விதமான ரெபுலா மாறிடுறான். அந்த ரெபுலா மாறினதுக்கு அப்புறம் மட்டும் அவனோட ஜேர்னி எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றான், அண்ட் கடைசியா அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது, ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு இந்த படம் ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு வார் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதோட ஸ்டண்ட் சீக்வன்சஸ்லாம் வேற பரிமாணத்துல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வரக்கூடிய அந்த கொள்ளை சம்பவமா இருக்கட்டும், அண்ட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த மாஸான ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பட்டையை கிளப்பியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தனுஷோட அந்த எமோஷன்ஸை ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நீட்டா கடத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல கேப்டன் மில்லரா தனுஷ் தன்னை ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நீட்டா ரெடி ஆயிருக்காரு. அண்ட் ஸ்கிரீன்லயுமே அது ரொம்ப எவிடென்ட்டாவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோஸை பத்தி சொல்லியே ஆகணும். சந்தீப் கிஷான் அண்ட் சிவராஜ்குமார் இவங்க ரெண்டு பேரோட கேமியோமே இந்த படத்துக்கு முக்கியமான தருணத்துல ஒரு கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் செட்டப் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் மியூசிக்குமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ ஆடா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த சாப்டர் வைஸ் நரேஷன் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வே ஆஃப் நரேஷனா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த ஒரு சாப்டருக்கான அந்த நேம் அப்படின்றதுமே பயங்கர சிம்பாலிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நேமா அமைச்சிருந்தாங்க. இந்த படத்துல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயங்களையும் பார்த்து பண்ணவங்க ஸ்கிரீன் பிளேலையும் இதே கவனத்தை செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படின்றது ரொம்ப சுமாரா வந்து நகர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமா நிறைய இடங்கள்ல அந்த லேக் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி நமக்கு தனுஷோட எமோஷன்ஸ் கன்வே ஆச்சோ, அந்த எமோஷன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்ல எங்க போச்சு அப்படின்னே தெரியல. ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வெறும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் மட்டுமே வச்சு செகண்ட் ஹாஃப் ஓட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் ஒரு மாதிரி ப்ராப்பரா பிக்கப் ஆகி ஒரு ஹை மொமெண்ட்ல முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்க்கான டீடைலிங் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியங்கா மோகன் கேரக்டரே இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 hours 37 நிமிஷம். சாலிடா இன்னொரு 15-20 minutes கட் பண்றதுக்கான ஸ்கோப்புமே இருந்துச்சு. அதை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஓவரால் இந்த மாதிரி ஒரு சில ஃபிளாஸ் அப்படின்றது இருந்தாலும் ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வயலன்ஸ் சீன்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி பெருசா இல்ல. சோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.